அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 17 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிட்டன் உளவு அமைப்புகளுக்கு முதல் பெண் தலைவர். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இது ஜூன் 17 கரண்ட் அஃபேர்ஸ். பிரிட்டனின் உளவு அமைப்பான MI6, ஓகேவா, MI6ஓட தலைவராக. ஸோ இந்த MI6 அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா 116 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு. இதோட வரலாற்றில் ஃபஸ்ட்டு பெண் தலைவர் இவங்க தான். ஓகேவா? அவங்க பெயர் என்ன அப்படின்னா, பெயர் நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ளைஸ் மீட்டர் வெளி. ஃப்ளைஸ் இந்த மறந்தாலும் மீட்டர் வெளி அப்படின்றது மறக்காது நமக்கு. மீட்டர் வெளி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அவ்வளோதான், நேம் மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், இவரோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அமிதாப் காந்த். இவர் முக்கியமான ஆள். என்ன முக்கியம் அப்படின்னா, நிதி ஆயோக்கோட ஃபஸ்ட்டு தலைமை செயல் அதிகாரி இவர் தான். நிதி ஆயோக்கோட ஃபஸ்ட்டு தலைமை செயல் அதிகாரியாக இருந்திருப்பார். யார் அப்படின்னா அமிதாப் காந்த். ஓகே, எப்போ இருந்தார், பதவி வைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்போ இருந்திருப்பார் அப்படின்னா 6 ஆண்டுகள், 2016 to 22 வரையும் இருந்திருக்காரு. சரி, ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போது சமீபத்தில் G20 கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றிருப்பாங்க. எந்த வருஷம் அப்படின்னா 2023. G20லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இவர் அமிதாப் காந்த் ரொம்ப முக்கியமான ஆள். யார் அப்படின்னா நிதி ஆயோக்கோட முதல் தலைமை செயல் அதிகாரி. 2016லேருந்து 22 வரையும் இருந்திருப்பார். ஸோ இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின், தற்போது யார் தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இவர் முக்கியம் அப்படின்னா G20 கூட்டமைப்புக்கு 2023 இந்தியா தான் தலைமை வகித்தாங்க. இது தெரியும். இந்த G20 கூட்டமைப்பு 2023 தலைமை வகித்தாங்க. அதன் பிறகு G20 கூட்டமைப்பின் தூதராக இவரை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? G20 கூட்டமைப்பின் தூதராக யார் அப்படின்னா அமிதாப் காந்தை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த பதவி தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஓகே, அடுத்து இது ஒரு முக்கியமான கொஸ்டின். என்ன அப்படின்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். பட் நடத்தலை. ஏன் நடத்தலை அப்படின்னா கொரோனா டைம் அப்படின்றதுனால நடத்தலை. சரி, ஓகே. இப்போ கடைசியாக 15வது. ஸோ இந்த பேப்பர் கட்டிங், இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பேப்பர் ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த பேப்பரை கட் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதுலேயுமே கொடுத்துருவேன். நம்ம சேனல்லையுமே கொடுத்துருவேன், டெலகிராம் சேனலில். இதுலேயுமே நான் சொல்லிடுவேன். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மத்திய அரசில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ கர்நாடகா, பீகார்லலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இதற்கான முழு அதிகாரம் மத்திய அரசிடம் மட்டுமே உள்ளது. அதற்கான அரசியலமைப்பு சட்ட பிரிவு 246 குறிப்பிடுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என குறிப்பிடும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா 246. ஒருவேளை 246 வச்சு ரைட் சைடு பொருந்தாததில் வச்சாங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது 246 மத்திய அரசோட அதிகாரம் இருந்துச்சுன்னா அது கரெக்டு. ஓகே, ஏன்னா இப்போ அதிகமாக நியூஸ் பேப்பரில் வர ஆர்டிகல்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டாங்க. எப்போ நடத்துனாங்கன்னா 2011 கடைசியாக நடத்துனாங்க. அதுக்கப்புறம் இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ 2027 நடத்த போகிறாங்க. ஓகேவா? 2027 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ நான் சொன்னதான் இதில் இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் நடத்துவோன்னா உள்துறை அமைச்சகம் நடத்துவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா உள்துறை அமைச்சகம். 2011 பார்த்திங்கன்னா 2 கட்டமாக நடத்தியிருப்பாங்க. இப்போவும் அதே கதை தான். 2027 2 கட்டமாக நடத்த போகிறாங்க. அது 15வது மக்கள் தொகை. இப்போ 16. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துவாங்க. இந்த வருஷம் கொரோனா அப்படின்றதுனால தான் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வேறு. ஆமாம், இது மே மாதம் 1ஆம் தேதி நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ். என்ன அப்படின்னா, நடைபெற உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க. ஓகே, ஜாதிவாரி கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 246 கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ளது.
அடுத்தது பாருங்களேன், சைப்ரஸ் நாட்டோட உயரிய விருது. இது ஒரு கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஏன்னா 20 ஆண்டு கால வரலாற்றிலேயே சைப்ரஸ் நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. ஓகே, இது ஒரு அரசியல் காரணம்தான். இது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு மிக உயரிய விருது, சைப்ரஸ் நாட்டோட மிக உயரிய விருதை நம்ம பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. அந்த நாட்டோட மிக உயரிய விருது என்னது அப்படின்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் மகாரியோஸ். யார் இந்த மகாரியோஸ் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, அந்த நாட்டோட ஃபஸ்ட்டு அதிபர். அவரோட பேரில் இந்த விருதை வழங்குறாங்க. ஓகேவா? அதுதான் அந்த அவரோட பேரில் வழங்குற விருது தான் அந்த நாட்டோட மிக உயரிய விருது. அந்த விருதை நம்ம இந்திய பிரதமருக்கு வழங்கியிருக்காங்க. 20 ஆண்டுகால வரலாற்றில் ஃபஸ்ட்டு அந்த நாட்டுக்கு சென்ற இந்திய பிரதமர் இவர் தான், பிரதமர் நரேந்திர மோடி தான். அடுத்து பாருங்கள், அதில் ஒரு 2 ஆப்ரேஷன் பார்க்கலாம். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆப்ரேஷன் ரைசிங் லைன். இது என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து ஈரான் மீது நடத்துவது. இஸ்ரேல் அப்போது ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இஸ்ரேல் தான் ஞாபகம் வரணும். யார் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா ஈரான் மீது. அப்போ அவங்க ஈரான் சும்மா இருப்பாங்களா? அவங்களும் பண்ணுறாங்க பாருங்கள். அதற்கு ஈரானும் பதிலடியாக ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற பெயரில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்துகிறாங்க. 2 ஆப்ரேஷனையும் நோட் பண்ணிக்கோங்க, குழப்பிக்கக்கூடாது. ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னா இஸ்ரேல் ஈரான் மீது இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, இஸ்ரேல் தான் ஆரம்பிப்பாங்க. அதற்கு இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, பதிலடி கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்ற பேரில். அடுத்தது ஜம்பத்தீவு பிரகடனம். இது வேறு ஒன்றும் இல்லை, இது திருச்சி பிரகடனம் தான். திருச்சிராப்பள்ளி பிரகடனம், மருது சகோதரர்கள் 1801 ஜூன் 16. ஓகே, யார் வெளியிட்டிருப்பாங்கன்னா மருது சகோதரர் வெளியிட்டிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்காடு நவாப் அந்த பகுதி, அதுக்கப்புறம் அந்த சுவர்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டியிருப்பாங்க. ஓகே, இதை தான் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக இந்தியர்களை ஒருங்கிணைப்பதற்காக முதல் முறையாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அப்படின்ற பேரில் பார்க்கப்படுது. 1801 ஜூன் 16. அடுத்து குவாண்டம் தொழில்நுட்பம் அடிப்படையிலான தகவல் தொடர்பு. டைட்டில் மட்டும் போதும். குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான தகவல் தொடர்பு. யார் அதை சோதனை மேற்கொண்டிருக்கா அப்படின்னா DRDO. ஓகேவா? என்ன அப்படின்னா குவாண்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான தகவல் தொடர்பு, பாதுகாப்பான தகவல் தொடர்பு சேவை, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சோதனையை மேற்கொண்டுள்ளது. அவ்வளோதான்.